ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டிச்சாத்தானே நமக. ஓம் ராகு பகவானே நமக. ஓம் கேது பகவானே நமக. ஓம் பஞ்சபூதங்களே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. அம்மா அகோரகாளி அம்மா தாயே, பத்ரகாளி அம்மா தாயே, மகாகாளி அம்மா தாயே, அம்மா உங்களுடைய பாதையில் போகிற எனக்கு எப்போதும் எனக்கு நீ துணையாக இருங்கள் தாயே. காளி அம்மா தாயே, உங்களோட ஆசீர்வாதத்தோட எல்லா அனுகிரகத்தோட எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தாயே. ஓம் குருவே சரணம். ஓம் குதம்பை சித்தரே சரணம். ஓம் நந்திச சித்தரே சரணம். ஓம் அகோரிகள் சித்தரே சரணம். குருவே துணை, காளி அம்மனே துணை. வணக்கங்க. சென்னை சேத்துப்பட்டில் நான் வசிக்கிறேங்க. சென்னையில் பக்கத்தில் இருக்கிற சேத்துப்பட்டுன்ற ஊரில் நான் வசிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சேத்துப்பட்டில் தான். என்னுடைய பேர் ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியாருங்க. என்னடா இவன் திடீர்னு அகோரிகள் பற்றி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. அகோரி சாமியாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து அகோரிகளோட வழிபாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அந்த நடைமுறை, அவங்களுடைய அந்த அந்த பூஜை முறை, அவர்களுடைய அந்த முறைகள் எனக்கு சின்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகோரிகளுடைய வழிபாடு முறை, சிவனோட வழிபாடு, கால பைரவரோட வழிபாடு, காளி தேவியோட வழிபாடு, இவங்களோட முதன்மையான வழிபாடு அகோரிகளோட வழிபாடு தாங்க. அவங்கள எனக்கு எப்பவுமே ரொம்ப அவங்களுடைய பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நான் அதுக்காக எல்லாரையும் குறை சொல்ல நான் விரும்பலை. எல்லா பாதையும் நல்ல பாதை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எனக்கு என் மனசுக்கு பிடிச்சது அகோரிகளுடைய வழிபாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்களுடைய பாதை, அவங்களுடைய நடைமுறை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதனால் அவங்களுடைய வழிபாட்டு முறையில் தான் நான் போகிறேன். இதுதாங்க உண்மை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோங்க. இது என்னுடைய அறிமுக வீடியோ. நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முதல்ல போடுற வீடியோங்க இது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் யாருன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ நான் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக தான் நான் முதல்ல நான் இருந்தேன். அதுக்கப்புறம் லோடு வண்டி அந்த மாதிரி ஒரு டிரைவர் தொழிலில் தான் என்னோடய ப்ராசஸ்ஸே போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், அதாவது என்னுடைய மாற்றம் என்ன? இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும். மாற்றம் இல்லாமல் யாராலையும் எந்த காரியமும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் முன்னேற்றம், மாற்றம், திடீர் ஒரு திருப்பம், புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு லோடு வண்டி ஆட்டோ டிரைவராக மட்டும்தான் நான் இருந்தேன். பட் இப்போ நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி வந்தேன், எப்படி இந்த மாற்றம் எனக்கு வந்தது அப்படின்றத நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாற்றத்துக்கான எனக்கு எப்படி இந்த மாற்றம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, அந்த கேள்விக்குறி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா மாற்றம் இல்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் கிடையாது, புரியுதுங்களா?
ஆட்டோ ஓட்டுறவன் கடைசி வரலும் ஆட்டோ ஓட்டி தான் இறந்து போகிறாங்க. ரிக்ஷா வண்டி ஓட்டுறவங்க கடைசி வரலும் ரிக்ஷா வண்டி ஓட்டிட்டு தான் இறந்து போகிறாங்க. சின்ன சின்ன கடை வியாபாரம் பண்ணுறவங்க கூட கடைசி வரலும் கஷ்டப்படுறாங்களா கண்டி அவங்களுக்கான ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது. மாற்றமே வரல. என்கிட்ட பல பேர் சொன்னதும் சரி, நான் கண்ணால் பார்க்கறதும் சரி, எல்லாருக்குமே அந்தந்த துறையில் இருந்து கடைசி வரலாம் அப்படியே இருந்து அப்படியே அவங்களுடைய காலங்கள் போயிடுது. அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ், அடுத்த ஒரு கட்டம், அடுத்த ஒரு மாற்றம், அடுத்த ஒரு முன்னேற்றம், அடுத்த ஒரு திருப்பு முனை, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்க கடைசி வரலாம் ஏன் கஷ்டப்பட்டுனே இருக்கிறாங்க? நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நான் இப்போ எல்லாருமே முன்னேறிக்கணுமே, ஏன் முன்னேறல? ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகல? ஒரு சொந்த வீடு வாங்கலை, ஒரு சொந்த வாகனம் வாங்க முடியல. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த 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 தொழிலே ப்ராசஸாகவே இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல. புரியுதுங்களா? அப்போது நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னால் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒன்று எதுன்னு கேட்டால் ஆன்மீகம்தான். அது எந்த மதமாக கூட இருக்கட்டும். நான் இந்த மதம் அந்த மதம்லாம் சொல்ல. எனக்கு வந்து என்னுடைய மதம் இந்து மதம். புரியுதுங்களா? அந்த மாதிரி மற்றவர்களுக்கும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மதம் இருக்குது. புரியுதுங்களா? நான் அந்த மேட்டருக்குள்ளே நான் போகல. ஆனால் எல்லாத்துக்குமே முதன்மையானது ஆன்மீகம் ஒன்று தான். அது எந்த மதமாக இருந்தாலும் எல்லாமே ஆன்மீகம் தான். அந்த மதத்துக்குள்ளவே நம்ம போகும்போது கண்டிப்பாக தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் எந்த மாற்றமும் நம்மளுக்கு வராது. தெய்வத்தோட அனுகிரகம் நம்ம கிட்ட இருக்கணும். தெய்வத்தோட கண் பார்வை நம்ம மேலே படணும். தெய்வத்துக்கு வந்து நம்மளை வந்து பிடிச்சிருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தெய்வங்களை எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லா தெய்வத்தை நம்மளுக்கு பிடிக்கும். புரியுதா? எல்லா தெய்வத்தை நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் தெய்வங்கள் நம்மளை பிடிச்சிருக்கா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னு புரிஞ்சுக்குதுங்களா? நமக்கு எல்லா தெய்வங்களும் பிடிக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தெய்வங்கள் நம்மளை பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சதா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு மாற்றத்துக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா மாற்றத்துக்கான வழி கிடைக்காது. கடைசி வரலும் நம்மளாவே தான் இருப்போம். அடுத்த ப்ராசஸ், அடுத்த ஒரு கட்டத்துக்கு, அடுத்த ஒரு மாற்றத்துக்கு நம்மளால் போகணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தெய்வ பக்தி கண்டிப்பாக வேணும், இறை பக்தி கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் தான் நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால் சந்திக்க முடியும். ஏன்னா நான் நிறைய பேரை சந்திச்சிட்டேன். அவங்க எல்லாமே சாமி நான் வந்து கடைசி வரல நான் இதிலே தான் இருக்கிறேன், இதிலே தான் என் காலம் போயிடுச்சு, என்னால் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியல, நான் நினைக்கிறேன் இப்படிலாம் போகணும்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் முதல்ல நமக்கு கிடைக்கணும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தோட தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து கண் பார்வை நிச்சயமாக கிடைக்கணும். இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு உண்டான மாற்றம் எப்படி வந்துன்னு கேட்டால் இறை வழிபாடு. புரியுதுங்களா? தெய்வத்தை நான் அனுதினமும் வணங்கின முறைகள், எனக்கு இறை வழிபாடு மூலியமாக கிடைச்ச அனுபவங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இறை வழிபாடு எப்படி கிடைச்சிது, எதனால் எனக்கு இந்த மாற்றம் வந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நானும் சொல்லணுன்னா, எனக்கு ஒரு முக்கியமான கோவில், நான் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு நான் போனேன், விடவே இல்லை, தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போனேன். போனதுனால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக ரீதியாக மாற்றம் எனக்கு கிடைச்சிது. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான கோயில். எனக்கு வந்து கேரளாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பூதிரின்னு சொல்லுவாங்க. அதாவது கேரளாலலாம் வந்து இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் சாமியார் அதெல்லாம் சொல்கிறோம். அந்த கேரளாவில் வந்து அப்படின்னா சொல்லுவாங்க நம்பூதிரின்னு சொல்லுவாங்க. நம்பூதிரின்னா சாமியார், பெரிய சாமியார், நல்லா சக்தி வாய்ந்த சாமியார்னு சொல்லுவாங்க. அந்த சாமியார் தான் என்னை முதல்ல என்னை பார்த்துட்டு, அப்போ நான் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக தான், ரோடு வண்டி டிரைவராக தான் இருந்தேன். அப்போ என்னை பார்த்துட்டு, நீ இந்தந்த காலகட்டத்துக்கு இந்தந்த ஒரு டைமிங்கில் இந்தந்த வயசில் நீ இப்படி இந்த காலகட்டத்தில் இந்தந்த மாதிரி நீ மாறுவ,
நீ வந்து நீ இந்த மாதிரி இருக்க மாட்டா. ஆன்மீக ரீதியாக நீ போயிட்டு ஆன்மீக ரீதியில் ஈடுபட்டு நீ வந்து ஆன்மீக ரீதியாகவே நீ உன்னோட பயணம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, தென் தமிழகம், தமிழ்நாட்டு இந்த மாதிரி தென் தமிழகத்திலோட வழிபாடு உனக்கு வழிபாடு வராது. தமிழ்நாட்டு இந்த கேரளா, கர்நாடகா இந்த தென் தமிழகத்தில் உள்ள வழிபாடு உனக்கு வராது. வட மாநிலத்தில் உள்ள கோவில்களோட வழிபாடு, வட மாநிலத்தில் உள்ள அங்கே இருக்கிற வழிபாடு தான் உனக்கு சிறந்த வழிபாடாக வரும். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த ஆலயம், நீ இந்த ஆலயத்துக்கு நீ போனீன்னா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திப்ப. அதன் மூலிமா நீ மற்றவர்கள் சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். நான் சொல்கிற ஒரே ஒரு ஆலயத்துக்கு மட்டும் நீ போனீன்னா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன்னால் அடைய முடியும். இது நல்ல உனக்கு ஒரு நல்ல சாய்ஸ். இந்த சாய்ஸுக்கு நீ போனீன்னா கண்டிப்பாக. ஆனால் அந்த கோயிலுக்கு நீ போகலன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வராது. இந்த கோயில் நான் சொல்கிற கோயிலுக்கு நீ கண்டிப்பாக உனக்கு அந்த மாற்றம் வரன்னு சொல்லி அந்த மரியாதைக்குரிய அந்த நம்பூதிரி அவர்கள் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், சரி இவங்க சொல்கிறாங்களே நமக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும் வாழ்க்கையில், அதுலேயும் ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்களே, எல்லாருக்குமே ஆன்மீக ரீதியாக வந்துருமானா நான் சொல்கிற கோவில் வராது. எனக்கு ஆன்மீக ரீதியாக அந்த மாற்றம் வந்தது. பொதுமக்கள் உங்களுக்கு நீங்கள் அந்த நான் சொல்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா ஆன்மீக ரீதியாக தான் மாற்றம் வருமானா அது அல்ல. உங்களுக்கு வேறு விதமாக மாற்றம் வரலாம். தொழிலில் மாற்றம் வரலாம், குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரலாம். எங்கேயா ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லை, அதில் ஒரு மாற்றம் வரணும்னா புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், நம்ம இப்படிலாம் போகணும் அப்படிலாம் வரணுன்ற அந்த உங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு கண்டிப்பாக மாற்றம் வரும். எனக்கு ஆன்மீக ரீதியாக அந்த மாற்றம் வந்தது. எனக்கு சொன்னது உனக்கு ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக மாற்றம் வரும். நீ வட மாநிலத்தில் உள்ள வழிபாட்டு முறைகள் மூலிமா தான் நீ போக. உனக்கு வட மாநிலத்தில் உள்ள வழிபாடு தான். அதனால தான் எனக்கு வந்து அன்றைக்கி சொன்னது மாதிரி இன்றைக்கி இந்த அகோரிகளோட வழிபாடு வந்து வட மாநிலத்தில் உள்ள வழிபாடு தான். அந்த வழிபாட்டு முறையில் தான் நான் போயிட்டுருக்கேன். அவங்க சொன்னது அது கரெக்டாகவே ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு கோவில் ஒன்று சொன்னாங்க. அந்த கோவிலை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான கோயிலுங்க, ரொம்ப அற்புதமான கோயில். நான் உண்மையாலுமே என்னுடைய கண் முன்னாடி நான் கண்ட காட்சி அந்த கோயிலில் தாங்க. தெய்வத்தை இப்போது அமானுஷ்யம்னா என்ன? ஒரு தெய்வத்துக்கு அந்த கனெக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமானுஷ்யம்லாம் கிடைக்கும். எல்லாருக்குமே அமானுஷ்யம் கிடைக்குமானா கிடைக்காது. எல்லாருக்குமே அமானுஷ்யம் வரவே வராது, அது கிடைக்காது. அது தெய்வத்துக்கு கனெக்டில் இருக்கிறவங்க, தெய்வத்தோட அந்த ஜாதக பிரகாரம் பிறந்த ஜாதக பிரகாரம் இருக்கிறவங்கள அந்த கிரகங்கள் பிரகாரம் நம்ம பிறக்கிறோம்ல, அப்போ அவங்களுக்கு அந்த கனெக்ட் கண்டிப்பாக இருக்கும். நான் பிறந்தது அப்படி தான். என்னோடய ஜாதகத்தில் நான் பிறக்கும் போதே தெய்வத்தோட கனெக்டில் தான் நான் பிறந்திருக்கேன், தெய்வத்தோட அனுகிரகத்தோடு தான் பிறந்திருக்கேன். அதனால தான் அந்த நம்பூதிரி என்னுடைய ஜாதகம்லாம் எதுவுமே பார்க்காத என்னுடைய முகபாவனையே வச்சு நீ இப்படி தான் வருவ, உனக்கு வந்து பிறக்கிறப்பவே இந்த கனெக்ட் உனக்கு இருக்குது. அதாவது பிறக்கும் போதே இந்த ஜாதகத்தில் அந்த ஆன்மீக ரீதியாக உனக்கு எல்லா ப்ராசஸும் இருக்குது, எல்லா அடிப்படை தகுதியும் உனக்கு இருக்குது. அதனால் வந்து நீ கண்டிப்பாக வந்துடுவ அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க. அப்போ அதனால தான் அந்த கோயிலை எனக்கு கணிச்சு சொன்னாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்களும் கோயிலுக்கு போகும்போது நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எனக்கு எப்படி ஆன்மீக ரீதியாக ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்பட்டதோ, ஏன்னா நான் சாதாரண ஒரு லோடு வண்டி டிரைவராக தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மாற்றம் வந்த கோவில் ஒரே கோவில் தான். நான் அந்த கோயிலுக்கு தான் போகிறேன். எனக்கு சொன்ன கோயிலும் ஒரே கோயில் தான். நிச்சயமாக சொல்கிறேன், அந்த கோயிலை நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போங்க. ரெண்டாவது, அந்த கோயிலுக்கு போய் எனக்கு மாற்றம் மட்டும் எனக்கு கிடைக்கல. புரியுதுங்களா? நான் தெய்வத்தையே நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தெய்வத்தையே வேற ஒரு ரூபத்தில் நான் கண்டேன். தெய்வம்னா அப்படியே நான் தெய்வமாக நான் பார்த்த உருவம் என்னவோ அதை நான் கண்டுட்டேன்னு நான் சொல்ல வரல. தெய்வம் வந்து வேற ஒரு ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுத்தது.
நான் தான்டா இது, நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு ரூபத்தில் அந்த கோவிலில் எனக்கு காட்சி கொடுத்ததுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப ரொம்ப அழகான கோயில். இது மக்களுக்கு நான் பொதுமக்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேருக்கும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் அதே போல் அந்த கோவிலை நான் சொல்லி இன்றைக்கி நான் சொல்லக்கூடாது, நான் போயிட்டு வந்துங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அடுத்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன் யார் என்னன்றது நான் சொல்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. என்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொன்ன கோயிலுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அந்த மாதிரி எங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம். நான் நினச்ச மாதிரியா நான் இப்படி போகணுன்னு ஆசைப்பட்டேன், அடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டேன்னு என்கிட்ட கண்டிப்பாக சொன்னாங்க. அதுபோல் எனக்கு அந்த நம்பூதிரிகள், அந்த கேரளாவில் இருக்கிற அந்த நம்பூதிரிகள் எனக்கு சொன்ன கோயில் எந்த கோவில்னா, எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு மாற்றம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஒரு அதாவதுனா என்ன நானே அதாவது தெரிஞ்சுக்கிறவள் தன்னைத்தானே அறிதல். முதல்ல முக்கியமானது நம்ம ஆன்மீகத்தை தன்னை தானே அறிஞ்சிக்கணும். அதை தெரிய வச்ச ஒரே கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலை நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க, நிச்சயமாக போங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப லாங்காலாம் இல்லை. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்குங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நான் சொல்கிற கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேருக்கும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரக்கோணத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க. சோளிங்கர் அரக்கோணம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அரக்கோணத்துலேருந்தும் சோளிங்கர்ன்ற ஒரு கோயம்பேட்டிலேருந்தும், இப்போ கோயம்பேடு இல்லை, பக்கத்தில் கிளாம்பாக்கத்தை போயிடுச்சு, பஸ்ஸில் கூட போயிடலாம். சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில். நான் சொல்கிற கோயில் என்ன, நரசிம்மர் கோவில், யோக நரசிம்மர் கோவில், சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில். இந்த கோயிலுக்கு தான் அந்த கேரளாவில் வந்த மிகப்பெரிய நம்பூதிரிகள், அதாவது சாமியார்கள் என்னை கூப்பிட்டு சொன்ன ஒரே கோயிலாக தான். இந்த கோவிலுக்கு நீ விடாமல் போ. இந்த கோவில் தான் உன் வாழ்க்கையே மாற்றும். உன்னை அடுத்த கட்டத்துக்கு இல்லை, வேற லெவலுக்கே உன்னை கொண்டு போகும். புரியுதா? அதனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு எனக்கு சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில், அதாவது மலை மேலே அந்த கோயில் இருக்காங்க. இப்போ தான் ரோப் கார்லாம் விட்டுட்டாங்க. இந்த மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு அவர்களுடைய தலைமையிலும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலும் ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. ரோப் கார்லாம் இப்போது ரோப் மேலேருந்து கீழேருந்து போட்டு ரொம்ப படிக்கட்டுலாம் ரொம்ப பெரியவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதில்ல, இப்போ ரோப்லாம் விட்டுட்டாங்க. இந்த திமுக அரசு வந்து அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ணன் தளபதி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி நம்மளுடைய அமைச்சர் சேகர் பாபா அவர்களும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு காரியம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த கோயிலில் நான் அடிக்கடி போகும்போது அந்த இது மாதிரி ஒரு 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. அந்த வயசானவங்களெல்லாம் 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா படி வந்து 3000 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது அந்த படிக்கட்டு. அப்போது தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கு அந்த கோயிலை போட்டுக்கலாம். பெரியவர்கள் சின்ன நம்மலாம் போயிடலாம். இப்போ வந்து இந்த தமிழக அரசு வந்து திமுக அரசு வந்து இப்போ அந்த ரோப் கார்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப இப்போ போனீங்கன்னா நீங்கள் ரோப் கார்லேயே போயிட்டு அதே மாதிரி கீழே இறங்கலாம் வரலாம். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த அரசுக்கு. இப்போ அந்த கோயிலில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக போனோன்னா ரொம்ப ஈஸியாக போகலாம் அந்த கோயிலுக்கு. நீங்கள் போனால் ரோப் கார்லேயே போயிட்டு ரோப் கார்லேயே அதே மாதிரி ரோப் இதுலேயே வந்துடலாம். ரொம்ப அற்புதமான கோயிலுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க, நரசிம்மர் கோயில். அந்த கோயிலுக்கு போய்த்தாங்க என் வாழ்க்கையே மாறுச்சு. டோட்டலாகவே என் வாழ்க்கை மாறுறது காரணமே அந்த கோயில் தாங்க. இந்த நிமிஷம் கூட நான் அந்த கோயிலுக்கு தான் போயின்னு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு அந்த ஐடியா, அந்த ப்ராசஸ் அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கான ஒரே கோவில் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில் தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
என்ன போல உங்களுக்கும் ஒரு மாற்றம் வரணும். ஆனால் மாற்றம் வரணும்னா ஆன்மீக ரீதியாக மாற்றம் வரணும்னு நான் சொல்ல வரல. ஆன்மீக ரீதியாக எல்லாருக்கும் வராது, புரியுதா? எனக்கு ஆன்மீக ரீதியாக வந்தது. ஆனால் உங்களுக்கு வேறு எதனா குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக மற்றபடி ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்ல. அந்த மாற்றம் வரணும்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில் மலை மேலே இருக்குது இந்த கோயில். அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்களே சொல்வீங்க, சாமி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கோயிலுக்கு நாங்கள் போனோம், எனக்கு ரொம்ப அழகான நான் நினச்ச மாதிரி நடந்தது, நான் நினைக்கலனா கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்க. அப்படின்னாட என்னை நேரில் பார்த்தா நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக மாற்றம் கிடைக்குங்க. ஏன்னா நான் மாற்றத்துக்காக மட்டும் நான் அந்த கோயிலை நான் அனுபவிக்கலை. என்னுடைய வாழ்க்கையில் நான் தெய்வத்தை அந்த நரசிம்மரையே நான் சொல்கிறேன் காலுங்க, நான் பொய் சொல்லலை. நரசிம்மரையை நான் அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் நிச்சயமாக நான் வேற ஒரு ரூபத்தில் அந்த மலையில் படிக்கட்டில் நடக்கும் போதே, நான் படிக்கட்டில் அந்த 3200 படிக்கட்டில் நடக்கும் போதே நான் நரசிம்மரை வேற ஒரு உருவத்தில், நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, நரசிம்மரே தோன்றிட்டாருன்னு நான் சொல்லலை. நான் தான் நரசிம்மர், நீ என் பக்த, என்னை பார்க்க நீ வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேங்க யாருமே இல்லைங்க. நான் படிக்கட்டில் நடந்து போகும்போது எனக்கு பின்னாடி ரொம்ப லாங்காக தான் வந்திருக்கிறாங்க, முன்னாடியே கொஞ்சம் லாங்கு தான் போயிட்டுருக்காங்க. நான் தாங்க போயிட்டுருக்கேன் நடுவில். அப்போ யாருமே இல்லை. நான் திரும்பி பார்க்குறேன், இந்த பக்கமும் பார்க்குறேன், அந்த பக்கம் பார்க்குறேன், யாருமே இல்லை. நான் கையில் ஒரு குச்சி வச்சு நான் போயின்னு இருக்கேன். ஏன்னா அங்கே குரங்குங்க நிறைய, கொஞ்சம் நம்ம தனியாக போனால் நம்ம பேக் எல்லாம் பிடுங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால நான் அந்த கையில் குச்சி கூட வச்சுருந்தேன். அப்போது நான் தான் நரசிம்மர், என்ன நீ பார்க்க வந்திருக்கிறியா, நான் உனக்கு, நீ கவலையப்படாத. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்னால் முழுசாக என்னால் வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு நடந்த அனுபவம் எனக்கு மட்டும்தான் தெரியும், புரியுதுங்களா? நான் என்ன அனுபவித்தேன், எனக்கு நடந்த அனுபவங்கள் என்னன்றதை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எல்லாத்தையும் ஆன்மீகத்தில் வெளியில் சொல்லிடக்கூடாது, மெயின் சொல்லக்கூடாது. நான் ஒரு தோராயமாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். வேற ஒரு ரூபத்தில் அப்படியேங்க படிக்கட்டில் அப்படியே நின்னாருங்க. அப்படியே நான் படிக்கட்டில் நிற்கிறாரு, நான் அப்படியே சடனாக நின்றுட்டேன். அப்படியே நான், நீங்கள் யாருன்னு கேட்குறேன். நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன தெரியலையா, நீ என்னத்தானே பார்க்க வந்திருக்க, என்ன போய் யாருன்னு தெரியலன்னு நீ சொல்றிய, நீ என்னத்தானே பார்க்க வந்திருக்க, அதனால நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், புரியுதுங்களா? நம்ம போனதுக்கான பலன் கிடைச்சிச்சு, இதுதான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. நிச்சயமாக எனக்கு தெய்வம் கண் முன்னாடி காட்சி கொடுத்த இடம் அந்த கோவில் தான், புரியுதுங்களா? அந்த நரசிம்மரே எனக்கு காட்சி கொடுத்த இடம், வேற ஒரு ரூபத்தில் எனக்கு அந்த நரசிம்மர் காட்சி கொடுத்த இடம். ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப அழகான கோயில். நீங்கள் எல்லாரும் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க, சரிங்க? என்னோட கருத்தையும் என்னுடைய நடந்த ஒரு விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நான் சொன்ன கோயிலுக்கு நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காம போகாது, கண்டிப்பாக கிடைக்காத. நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து நீங்களே எனக்கு என்னுடைய நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நேரில் கூட நீங்கள் சொல்லலாங்க, சரிங்க? அடுத்த வீடியோவில் இன்னும் நான் விரிவாக நான் பேசுகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. எனக்கு கிடைச்ச அந்த அமானுஷ்யமான விஷயம், எனக்கு கிடைச்ச அந்த நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஆன்மீக ரீதியாக, அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.